அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம அழகாய் பூக்குதே புதிய கதைக்கு உள்ள போயிடலாமா? வாங்க போலாம். முத எடுத்தோன்னே நம்ம நகரத்துல பெரிய குடும்பங்க. இந்த காலகட்டத்துல கூட்டு குடும்பம் இருக்கிறது ரொம்ப கம்மி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க அண்ணன் தம்பி தங்கச்சின்னு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள போய் பார்த்தலாமா? வாங்க வாங்க. இதுதாங்க நம்ம ரத்தினவேல் குடும்பத்தோட வீடு. வாங்கங்க, இவர் வீட்ல போய் யார் யார் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்னங்க? ஒரு நிமிஷம். இவங்க தாங்க இந்த வீட்டுக்கே மூத்த மருமக. பேரு வைஷாலி. இவங்க தான் ரத்னவேலோட மனைவி. ரத்னவேல் யாருன்னு கேக்குறீங்களா? அவர் தாங்க இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன். ஓகே ஓகே, வைஷாலி கூப்பிடுறாங்க. ரத்னவேல் வருவாங்க, பார்க்கலாம். என்னங்க? என்னம்மா? இவங்க தாங்க ரத்னவேல். இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் இவங்க தான். என்னங்க? சொல்லுமா. என்ன நம்ம பசங்களா என்ன பண்றாங்க? என் தம்பி எங்க? காலையில எழுந்து வந்தது இவ்ளோ லேட்டு. இத்தனை கேள்வி கேளுங்க. இல்லம்மா. போதும் போதும். இன்னைக்கு காலையில கோவிலுக்கு போலான்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாமா. ஆமாமா. சரி 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 வைஷு, வா இப்ப கிளம்பலாம். இனிமேல் எப்படி போக முடியும்? பசங்க எல்லாம் ஆபீஸ் கிளம்பணும், நம்ம பொண்ணு காலேஜ் கிளம்பணும். அதனால இனிமேல் முடியாது. இன்னைக்கு சாயங்காலம் கூட்டிட்டு போகணும், சரியா? கண்டிப்பா, மறக்காம கூட்டிட்டு போறேன். ஒரு நிமிஷம். என்னடா இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் சொன்னேனே, இவர் என்னடா பொண்டாட்டிட்ட இப்படி பேசுறாரு நினைக்கீங்களா? அது ஒண்ணு இல்லங்க. இந்த வீட்ல இவர் சொல்றதான் சட்டம். ஆனா இவருக்கு அவர் பொண்டாட்டி சொல்றதான் சட்டம். ஏன்னா இவங்க வைஷாலி, அவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு இந்த கூட்டு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியுது. இந்த இடத்துல வேற யாரும் இருந்தா கண்டிப்பா இது சாத்தியமே இல்லங்க. அதனால இவருக்கு பொண்டாட்டி மேல தனி மரியாதை, ஒரு தனி பாசமும் கூட. ஓகே ஓகே, இவரோட தம்பி பாத்திரலாமா? அப்புறம் என்னங்க, உங்க தம்பி உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்படியா? வைரவேலா? டேய் வைரம். இவரோட தம்பிங்க வைரவேல். இதோ வராருல, இவர்தான். அண்ணே. டேய் வைரம், என்னடா எதுக்காக அண்ணனை பார்க்கணும்னு சொன்ன? அது ஒண்ணு இல்லண்ணே, இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு ஒரு புது பிசினஸ் டீல் வருது. அதனால அண்ணே நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். டேய் டேய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீயே பாத்துக்கோடா. ஐயோ அண்ணே, என்னதான் இருந்தாலும் நீங்க வந்த மாதிரி இருக்காது. வாங்க அண்ணே, போயிட்டு மதியத்துக்குள்ள வந்துடலாம். அண்ணே யோசிக்காதீங்க அண்ணே. சரிடா, சாப்பிட்டியா? இல்லண்ணே, எப்போ உங்க கூட தானே உட்காந்து சாப்பிடுவேன். சரிடா, சரி வா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சரிங்க அண்ணே. என்னங்க யோசிக்கிறீங்க? தம்பி அண்ணனை மீறி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாருனா அது அப்படிதாங்க, பழகிருச்சு. ஒரே ஒரு கம்பெனி தாங்க. அந்த கம்பெனிய இவங்க அண்ணன் தம்பி மட்டும் இல்ல, இவங்களோட பிள்ளைகளும் அதை வழி நடத்துறாங்க. அப்பனா இவங்களுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த வைரவேலோட மனைவி யாருன்னு பாத்திரலாமா? தம்பி. அண்ணி சொல்லுங்க அண்ணி. இன்னைக்கு அப்பனா உங்க அண்ணனும் கம்பெனிக்கு வர வேண்டியிருக்கா? ஆமா அண்ணி. சரிங்க தம்பி, நான் கோவிலுக்கு போவோம்னு நினைச்சேன். அண்ணி நீங்க அப்பனா கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் கூட. இல்ல நான் சாயங்காலம் தான் போவோம்னு நினைச்சிருக்கேன். நான் விஷாலாச்சியை கூட கூட்டு போய்க்கிறேன். அப்படிங்களா? ஆமாப்பா. ஆமா, விஷாலாச்சி எங்க? அக்கா விஷாலாச்சி, சொல்லுங்க அக்கா. இல்லம்மா, உனக்கு வேலை முடிஞ்சதுன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்கக்கா, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சாயங்காலம் போயிட்டு வரலாம்க்கா. சரிம்மா. இவங்க தாங்க வைரவேலோட மனைவி விஷாலாச்சி. இவங்க 4 பேருக்குள்ள எப்பவும் சண்டையோ பிரச்சனையோ வந்ததில்லைங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து போவாங்க, சொல்றத கேட்பாங்க. பிடிக்கலனா நேரடியா பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. அதாங்க அந்த ரகசியம் தான். இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அது வரைக்கும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு காரணம். அப்புறம் இவங்க 2 பேர் அண்ணன் தம்பி இல்லங்க. இவங்க 2 பேருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களும் இந்த வீட்டுல ஒன்னாதாங்க இருக்காங்க. இவங்க தங்கச்சி யாருன்னு பாத்தலாமா? அண்ணே. சொல்லியா? நம்ம தங்கச்சிக்கு ஏதோ அமௌண்ட் வேணுமானே, அவளோட வீட்டுக்கார் விஷயமா கேட்டிருந்தா. என்னவா? அவர் திரும்ப என்ன வேலை பார்க்க போறாரு? தெரியலண்ணே. கூப்பிடு, அவகிட்ட என்னன்னு கேப்போம். இதோ கூப்பிடுறேண்ணே. மரகதம், மரகதம். என்னங்க பேருன்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க மூத்தவர் பேர் ரத்னம், 2வது வைரம், 3வது கடக்குட்டி தங்கச்சி. அதனால அவங்க பேர் மரகதம். மரகதம் வந்துட்டாங்க பாருங்க. இவங்க தாங்க மரகதம். தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சோன்னு வெளியே அனுப்பாம தங்கச்சி விருப்பப்படி இவங்க வீட்லயே வச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இங்க தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம். அம்மாடி, என்னமா சின்னன்ட்டு ஏதோ கேட்டிருந்தியா? ஆமாண்ணே, இந்த மனுஷன சும்மா இருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு. ஏதாவது வேலை பார்க்கணும், வெட்டி பார்க்கணும்னு எப்ப பாரு ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்காருண்ணே.
இப்ப என்ன பண்ண போறாராம்? தெரியலண்ணே, ஆனா ஒரு 50,000 வேணும்னு சொன்னாரு. என்னம்மா, நம்ம எவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்கோம், அங்க வந்து வேலை பார்த்தா என்ன? ஆரம்ப காலத்துல இருந்து இதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு தொழில் வச்சு உருப்படியா அதுல உட்கார்ந்துருக்காரா? அண்ணே, என்னென்ன பண்ண சொல்ற? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். இந்த மனுஷன் கேட்டாதானே? சரி சரி விடு, நீ எதுவும் கவலைப்படாத. வைரம், அண்ணே, எப்படியா? தங்கச்சிக்கு உங்க விருப்பானே, கொடுக்கலாம். சரியா? மரகதம், 50,000 ரூபாய் தர சொல்றேன். அந்த காசை விருத்தியாக்கலனாலும் பரவாயில்ல, வீணாக்காம வச்சுக்க சொல்லு. சரிண்ணே, சொல்றேன். ம், சரிம்மா, நான் கொடுத்துட்றேன். அப்புறம் சரிண்ணே. அண்ணே, நாம கிளம்பலாம்யா. அண்ணி போயிட்டு வரோம். இருங்க சாப்பிட்டு போலாம். சாலா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்க்கா. சரிம்மா. புரியுதுங்க. விஷாலாச்சின்னு சொல்லிட்டு என்னடா சாலான்னு சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? விஷாலாச்சியா தாங்க கொஞ்சம் சுருக்கி சாலான்னு கூப்பிடுறாங்க. இவங்க வைஷாலிய அவங்க ஹஸ்பண்ட் அப்பப்போ வைசுன்னு தாங்க கூப்பிடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, மரகதா அவங்களோட வீட்டுக்கார பார்க்கணும். அப்புறம் எல்லாரோட பிள்ளைகளை பார்த்துடலாம். தம்பி வாடா, சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம். சரிங்க அண்ணே. அண்ணி, சொல்லுமா. இந்த மனுஷன் இப்ப சாப்பிட வருவாரு. துட்டை வீணாக்காம ஏதாவது செய்ய சொல்லுங்க நீ. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. சரிம்மா, நான் பார்த்து பேசுறேன். சரிங்க அண்ணி, நானும் போய் சாப்பிடுறேன். போ சாப்பிடு. மரகதம், மர்ஹூ. தம்பி, சாப்பிட போயிருக்கா மரகதம். ஓ, சாப்பிட போயாச்சா? புருஷன் வந்த பிறகு உட்காந்து சாப்பிடுவோங்கிற என்ன கொஞ்சம் கூட இல்ல. எனக்கு நேன் போய் ஆள கொட்டிக்கிறது. தம்பி, என்ன தம்பி? அக்கா, எப்பவுமே இப்படிதான்க்கா. நான் வந்ததும் எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டா என்ன? இப்ப பாருங்க, சாப்பாடு கையோட உட்காந்துக்கிட்டு நீ ஏன் எடுத்து போட்டு தின்னியான்னு சொல்லுவா. எல்லாம் டைனிங் டேபிள்ல தானே இருக்கு. எடுத்து போட்டு சாப்பிடறதுனால தப்பில்ல தம்பி. அக்கா. தம்பி, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்ல எல்லாரும் சரி சமந்தான். இப்ப போய் நீங்க கூட உங்க மனைவிக்கு சாப்பாடு பரிமாறலாமே. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. அப்புறம் என்ன வேலை பார்க்க போறீங்க? அது இனிமேல் தான் யோசிக்கணும். ஓ, யோசிக்கிறது சரி. 50,000 எப்படி வீணாக்கலாம்னு யோசித்துறாதீங்க. என்னது 50,000? மறுக்குட்டியா அவங்க அண்ணன் கேட்டுட்டாளா? ஐயோ, அந்த தங்கத்தையா நான் வந்தேன். மரகதத்தை ஏதோ இப்ப போய் பாத்துக்கிறேன். இந்த வீட்லயே பொறுப்பு இல்லாத மனுஷன் ஒரு ஆள்னா அது இவர் தாங்க. தங்கச்சிக்கு கட்டி கொடுக்கும் போது நல்லா வேலை பார்த்துட்டு இருந்த மனுஷன் தான். இந்த வீட்டுக்கு வந்ததும் காசு பணம் ஆடம்பரம் எல்லாத்தையும் பார்த்து நாம ஏன் வேலைக்கு போனோம், வீட்டோட மாப்பிள்ள தானே அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அப்பையில இருந்து வெட்டியா காசை வாங்கி செலவு பண்ணுவாரே தவிர இப்ப வரைக்கும் உருப்படியா ஒரு வேலை பார்த்ததுல. இவரோட பையங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு, நம்ம ரத்னவேல் கம்பெனிக்கு தான். ஆனா இவரு இன்னும் வேலை பார்த்த பாடா இல்ல. சரி விடுங்க. அடுத்து நம்ம ரத்னவேலுக்கு 2 பசங்க. யார் யாருன்னு பாத்துடலாமா? வாங்க. இவர் தாங்க ரத்னவேலோட மூத்த மகன். பேரு வீரா. மதி, மதி. என்னடா யார கூப்பிடுறாங்கன்னு பாக்குறீங்களா? இவரோட மனைவிய. இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இவர் மனைவி பேரு தான் மதிவதனி. சும்மா செல்லமா மதின்னு கூப்பிடுறாரு. ஓகே, மதி யாருன்னு பாத்துடலாமா? வாமா. ஏனுங்க, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமாமா. வாங்கங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. சித்தி சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்காங்கம்மா, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் இந்த 3 கழுதைகளை என்ன பண்ணுதுங்கன்னு பாரு. இன்னும் ஒருத்தனும் எழுந்து வரல. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். மதி, சொல்லுங்க. இன்னைக்கு சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சா வரேன். வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். சரிங்க. பாத்திருமா, சீக்கிரம் சாப்பிடு. சரிங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 கழுதைகளையும் போய் பாரு. அப்புறம் பாப்பா சீக்கிரம் எழுந்து காலேஜ் கிளம்ப சொல்லு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்க தாங்க இந்த வீட்டுக்கு வந்த 2வது மூத்த மருமக. 2வது மூத்த மருமகன்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு முத வந்த மூத்த மருமக அவங்க வைஷாலி. 2வது தலைமுறைக்கு வந்த மூத்த மருமக. இன்னுமா பசங்க எழுந்திருக்காம இருக்காங்க? இதோ வாரேன். எங்க போறாங்கன்னு பாக்குறீங்களா? ரத்னவேலோட 2வது பையனை பாக்க. வாங்க, நாமளும் போய் பார்க்கலாம். தம்பி. அண்ணி, உள்ள வாங்க அண்ணி. என்ன தம்பி, இன்னும் எழுந்திருக்கலையா? ஐயோ சாரி அண்ணி, தூங்கிட்டேன். இதோ கொஞ்ச நேரம் கடகடன் கிளம்பிடுறேன். அண்ணன் ஆபீஸ் போயாச்சா? இல்ல தம்பி, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க. ஓ சரி அண்ணி, நான் ஒரு 1/2 hour அண்ணன்ட்ட சொல்லிருங்க. சரி தம்பி. அண்ணி, காஃபி? 8 மணிக்கு எழுந்தா காஃபி கட் சொல்லிருக்கேன்ல. இல்ல அண்ணி, இன்னைக்கு ஒரு நாள். நோ கட்னா கட் தான்.
காலையில 7 மணிக்கு எழுந்தாதான் காஃபி, ஓகேவா? ம் சரிங்க அண்ணி. ஓகே, பிரஷ் பண்ணி குளிச்சிட்டு வாங்க. டிஃபனோட காஃபியும் சேர்த்து எடுத்து வைக்கிறேன். ஓ சூப்பர் அண்ணி, இதோ ½ அன் அவர். ம். நான் ஒன்னு சொல்லிக்கிறேங்க. என்னடா ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? இது அண்ணியோட ரூல்ஸ்ங்க. காலையில 7 மணிக்கு எழுந்தாதான் யாருக்குனாலும் காஃபி. இந்த மாதிரி 8 மணி வரைக்கும் தூங்குறவங்களுக்கு கிடையாது. இவங்க பேரை நான் சொல்லலையே, இவங்க தாங்க உங்க திரு. ஓகே, ரத்னவேலோட வீரா திரு 2 பசங்களை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வைரவேலோட பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க வாங்க. அவங்களுக்கு அண்ணி இந்த மரியாதை தாங்க. வாங்க வாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். கதவை தட்டிட்டு வர ஒரே ஆளு நம்ம அண்ணி தான். அண்ணி வாங்க. சக்தி, பரவாயில்லையே, சீக்கிரம் எழுந்து கிளம்புன மாதிரி இருக்கு. ஆமா அண்ணி, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே எழுந்துட்டேன். சூப்பர் சக்தி. சரி வா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடு. இதோ வந்துட்டேன் அண்ணி. அண்ணே ஆபீஸ் போயாச்சா? இனிமேல் தான் சக்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓ ஓகே அண்ணி. பாப்பா காலேஜ் கிளம்பிட்டாளா? இல்ல சக்தி, இனிமேல் தான் போய் பார்க்க போறேன். சரி சரி, பாருங்க எங்க அப்பா 2 பேரும் ஆபீஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சீக்கிரம் கிளம்பிட்டேன். அதனால சாயங்காலம் சீக்கிரம் வந்தா எல்லாரையும் பார்த்து பேசிக்கிறேன் அண்ணி. நீங்க சொல்லிடுங்க, நான் டிஃபன் சாப்பிட்டு கிளம்புறேன். சரி சக்தி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ம். இவங்க தாங்க சக்தி, நம்ம வைரவேல் அவங்களோட மூத்த பையன். வீரா திரு சக்தி இவங்க 3 பேருமே ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. அதாவது அவங்களோட ஆபீஸ் உருவாக்குனது ரத்னவேல் வைரவேல். இப்போ மேனேஜ்மெண்ட் பாக்குறது இவங்க 3 பேரும். சக்திக்கு ஒரு தம்பி. வாங்க வாங்க, அந்த தம்பியை போய் பார்க்கலாம். இவங்க 3 பேரும் பிசினஸ் ஒர்க்னு அதுல போயிட்டாங்க. ஆனா இந்த 4வது தம்பி இருக்கானே, நான் படிச்ச படிப்புக்கான வேலைக்கு போனாதான் போவேன், அது வரைக்கும் வீட்ல தான் வெட்டியா இருப்பேன்னு வீட்ல வெட்டியா தாங்க இருக்கான். அதனால இந்த வீட்ல கேலி கிண்டலுக்கு உள்ளாகிற ஒரே ஆள் யாருன்னா நம்ம 4வது தம்பி தான். வாங்க போய் பார்க்கலாம். எப்படி வந்துட்டேன்ல? டேய் இல்லடா, இப்பவே என்னால கண்டிப்பா வர முடியாது. வீடியோ காலுக்கு தான் வந்தேன்னு சொன்னேன், நேர்ல வர இன்னும் லேட் ஆகும். டேய் புருடா, எங்க வீட்ல இருக்கிற சின்சியர் ஆபீசர்லாம் ஆபீஸ்க்கு போய்கிட்டோம். ஓகே ஓகே, வந்துடுறேன். ஏய் அண்ணி நினைக்கிறேன், காலை கட் பண்றா, வந்துடுறேன். அண்ணி வாங்க. சரத், குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணி. என்ன எங்கேயோ கிளம்புன மாதிரி இருக்கு? அது சும்மா ஃப்ரெண்ட பாக்க. ஓகே ஓகே, உன்னோட வீர அண்ணா கிளம்பியாச்சு. திரு அண்ணா இப்பதான் எழுந்து குளிக்க போயிருக்கான். சக்தி அண்ணா டிஃபன் சாப்பிடுறான். ஓ, எல்லாம் வெளியே கிளம்ப இன்னும் ½ அன் அவர் ஆகுமே. கண்டிப்பா ஆகும். சரி ஓகே அண்ணி, எல்லாரும் கிளம்புனதும் சொல்லுங்க. சரத், இப்பவே வந்தா மதிக்க மாட்டாங்க அண்ணி. இந்த வீட்லயே என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்க தான். அப்புறம் என்னோட பெரியம்மா. அதனால மிச்சம் எல்லாரும் கிளம்பட்டும். அப்புறம் நான் என்ட்ரி கொடுக்குறேன். சரத், இதெல்லாம் தேவையா? ஏதாவது ஒரு வேலை சீக்கிரம் பார்க்கலாம்ல. அண்ணி, ஏதாவது ஒரு வேலைனா எப்பவோ பார்த்திருப்பேன். நான் படிச்சதுக்கு ஏத்த எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை வேணும். ப்ளீஸ் அண்ணி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ சரத், எவ்வளவு நாள்னாலும் டைம் எடுத்துக்கோ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம வீட்டு கடைக்குட்டி நீ, உனக்கு என்ன? ஆளாளுக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நானும் அத்தையும் எப்பவுமே உன் சப்போர்ட் தான், ஓகேவா? சரிங்க அண்ணி. ஆமா, நம்ம வீட்டு வாண்டு எங்க? காலேஜ் கிளம்பிட்டாளா? தெரியல சரத், இனிமேல் தான் பார்க்க போறேன். சரி நீ சீக்கிரம் வா, அவ இன்னைக்கு உன் கூட தான் காலேஜ் போவா. ஏன் கூடயா? ஏன் அப்பா என்னாச்சு? இன்னைக்கு உங்க அப்பாவும் பெரியப்பாவும் ஆபீஸ் போறாங்க. ஓ, அதனால பாப்பாவை நீ தான் காலேஜ்ல விடணும். இந்த வாண்டுவ வேற நான் காலேஜ் விடணுமா? சரத். ஓகே 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 அண்ணி, கொண்டு போய் விட்டுட்டு வரேன். சரி சீக்கிரம் டிஃபன் சாப்பிடவா. அதான் அந்த மூவேந்தர்கள்லாம் போகட்டும். ஏய் வாரே அண்ணி. இவர் தாங்க சரத், இந்த வீட்டோட. யார்மா நீ? என்னோடத நானே சொல்லிக்கிறேன். கிளம்பு. ஏய் சரத், நான் தான் சொல்லிக்கிறேங்கிறேன்ல, கிளம்பி போடா. டாவா, இப்படிதாங்க ஒரு ஆளு நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா அப்பா ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணலையா? அப்பா ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுல என்னங்க கெத்து இருக்கு? நம்மளா சுயமா ஒரு வேலையை தேடி அதுல உட்காந்து சம்பாத்தியம் பண்றதுல தானே கெத்து. அதுக்கு தாங்க வெயிட் பண்றேன். அது வரைக்கும் இந்த வீட்டுல நான் கொஞ்சம் இப்படிதான். என் அம்மாங்க 2 பேத்துக்கும் என் அன்னைக்கு மட்டும் தான் நான் செல்ல பிள்ளை. மிச்சம் எல்லாத்துக்கும் நான் செலவழிக்கிற பிள்ளை. மாறும். இதையும் ஒரு நாள் மாத்துவோம். டேய் முத நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊரை சுத்துறத நிப்பாட்டுடா. அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. பாத்தீங்களா, இன்ட்ரோ கொடுக்க வந்த பிள்ளைலாம் நம்மள கலாய்க்குது. சரி விடுங்க, இந்த நிலையும் மாறும்.
மாறுதோ மாறலையோ நான் ஜாலியா இருக்கேன். லைஃப சூப்பரா செம்மையா என்ஜாய் பண்றேன். மாறுற நேரம் மாறட்டும். அக்கா இது ஓகேவா? சூப்பர்மா, ஃபேண்டாஸ்டிக். இதே போட்டு காலேஜுக்கு போ. வள்ளி அக்கா, நான் நல்லா இருக்கான்னு தான் கேட்டேன். இத போட்டு காலேஜ் போறேன்னு சொல்லல. இதையும் போட்டு போலையா? எனக்கு இந்த Dress ரொம்ப பிடிக்கும், அதான் போட்டு பார்த்தேன். டெய்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு கேக்குற. என்னைக்காவது அதே ட்ரெஸ்ஸ காலேஜ் போட்டு போயிருக்கியா? பிறகு எதுக்கு என்ன கூப்பிட்டு கேட்கணும்? அம்மாட்ட பெரியமாட்ட கேட்டா இதையே போட்டு போன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட கேட்டா நல்லா இருக்குன்னு தானே சொல்லுவீங்க, அதுக்கு தான். நாளைக்கு கூப்பிடுவேல வள்ளி அக்கா வாங்க வாங்கன்னு, அப்புறம் வச்சுக்கிறேன். சரி வள்ளி அக்கா, இப்ப கிளம்புங்க, நான் வேற Dress மாத்திட்டு வரேன். வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தவளை கூப்பிட்டீங்க நிப்பாட்டி வச்சு இப்ப கிளம்புங்கன்னு பத்தி விடுற. இரு இரு இரு, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். சரிங்கக்கா, இவங்க தான் இந்த வீட்டுக்கு கடைசி பொண்ணு. கண்ணே கண்ணுன்னு ஒரே ஒரு பொண்ணு. அதனால அப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அம்மா, அப்புறம் 4 அண்ணன்க எல்லாருமே இவங்க சப்போர்ட் தான். அப்புறம் இவங்க பேர் என்னன்னு கேக்குறீங்களா? இப்ப சொல்லுவாங்க பாருங்க. சிந்தாமணி, நாளைக்கு நீ கூப்பிடுவேல, நான் கவனிச்சுக்கிறேன். வள்ளி அக்கா, எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன், சிந்துன்னு கூப்பிடுங்க. சிந்துனால உன்னோட முழு பேரு சிந்தாமணி தானே? ஐயோ வள்ளி அக்கா, நோ சிந்தாமணி, சிந்து, ஓகேவா? ம். அண்ணே. எதுக்குமா கூப்பிடுற? அண்ணே. நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டா முதல்ல வருவாங்க. ஐயோ வந்துட்டாங்க. என்ன முதன்னு வருவாங்கன்னு பார்த்தா சிங்கிளா வாரான். மிச்சதுக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுச்சுங்களோ. எப்பா சரத்து, மிச்சம் 3 அண்ணனுங்க எங்கப்பா? ஆபீஸ் போயாச்சு வழியாக்கா. என்ன வழியாக்கா, என்ன வம்பிழுக்கா? டேய், நான் ஒன்ன கூப்பிடலடா, மிச்சம் என் 3 அண்ணன்களை கூப்பிட்டேன். நீ போடா. ஓய், டாவ் சொன்னா அடி பிச்சு போடுவேன். நீ எதுக்குடா வந்த? நான் உன்ன கூப்பிடுவேனா? ஏய் சிந்தாமணி. டேய் சிந்தாமணிய சிந்தாமணின்னு கூப்பிடக்கூடாதான். சிந்து வரட்டுமா? சரத்து தம்பி, நான் ரொம்ப ஹாப்பி. போய் வீட்டு வேலையை பாக்குறேன். ஐயோ, இந்த அக்கா நான் ஆடிட்டு போறாங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு வீட்டுல போட்டு கொடுத்து சோத்துல விச வைக்க சொல்லிடுவா. சிந்தாமணி. டேய். ஓகே சிந்து காலேஜ் கிளம்பிட்டியாமா? அன்னை கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்றேன். போடா. வாட்? வெளியே போடா. ஓகே, ஓடிரா சரத்து. டேய் அண்ணா, இந்த ஓட்ட ஓடுற? அவ்வளவு பயமா? இவங்க தாங்க சிந்து என்கிற சிந்தாமணி. ஹலோ, இதையும் நாங்களே சொல்லிக்கிறோம், கிளம்புங்க. வாட்? போமா. நான் தாங்க உங்க சிந்து. எனக்கு சிந்துன்னு கூப்பிடுறதான் பிடிக்கும். எங்க பாட்டி பேரு சிந்தாமணியா, அதை தூக்கி எனக்கு வச்சிட்டாங்க. காலேஜ்ல எல்லாம் கிண்டல் பண்றாங்க, அதனால ஷார்ட்டா ஸ்வீட்டா சிந்து, ஓகேவா? அப்புறம் எனக்கு 4 அண்ணன்க, 4 பேரையும் பார்த்திருப்பீங்க. 3 அண்ணன்களும் என்ன ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க. ஆனா 4வது அண்ணன் எப்பவுமே என்ன திட்டிக்கிட்டு இருப்பான், என் கூட சண்டை போடுவான். நானுங்க சாரி மழுக்கு சண்டை போடுவேன். ஆனா என்னமோங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா மிச்சம் 3 அண்ணங்க கிட்ட சொல்லணும். ஆனா இவன் மட்டும்தாங்க நான் சொல்லாமலேவும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு சால்வ் பண்ணுவான். கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஓகே, நான் காலேஜ் கிளம்புறேன். அப்புறம் இந்த குடும்பத்துல அவ்வளவுதான் நினைச்சுக்காதீங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க, மரகதத்தோட பிள்ளைங்க. வாங்க, அவங்களையும் பாத்துடலாம். இவங்க தாங்க ஜீவா, மரகதத்தோட பையன். ஜீவாவுங்க ரத்னவேல் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே ஆபீஸ். இவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளி கிரேட், எக்ஸ்ட்ரா எவ்வளவு நாள் சொல்லலாங்க. ஏன்னா இவன் அவங்க அப்பா அம்மா மாதிரி கிடையாது, சூப்பர் ஹீரோன்னு கூட சொல்லலாம். நான் ஜீவாவுக்கு சிந்துனா கொஞ்சம் இஷ்டம். அது காதலா இல்ல பாசமா ஏதுன்னு தெரியல, ஆனா சிந்துனா ரொம்ப கேர் பண்ணுவான். அப்புறம் ஜீவாவுக்கு ஒரு தங்கச்சி சுபா. ஏய் சுபா. சுபா யாருன்னு பாக்குறீங்களா? இவரோட தங்கச்சி. சொல்லுனே. அம்மா எங்க? அம்மா எப்போ எங்க இருப்பாங்க? டைனிங் டேபிள்ல தான், போய் பாரு. ஓய். போனே, போய் பாரு. நீ. அண்ணே வேலை இருக்குனே, போ. இவங்க தாங்க நம்ம ஜீவாவோட தங்கச்சி சுபா. எப்பவும் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க, ஆனா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏய் ஹாய் ஜீவா. ஹாய் சிந்து. என்ன நீ இன்னும் ஆபீஸ் போலையா?
இல்ல இன்னைக்கு ரெண்டு மாமாவும் ஆபீஸ் போயிருக்காங்க. நீ காலேஜ் போக. சரத் இருக்கானே, அவன் கூட போய்க்கிறேன். ஓ அப்படியா? இல்ல சரத் இப்பதான் கிளம்புனா. கிளம்பிட்டானா? நான் வேணா கொண்டு போய் விடவா? சரி ஜீவா, இதோ பேக் எடுத்துட்டு வாரேன். ம். சிந்து, அம்மா. காலேஜ் கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேம்மா. சரத் அப்பையில இருந்து உனக்காக வெளியே வெயிட் பண்றான், சீக்கிரம் போ. ஓ, வெளியே தான் இருக்கானா? சரிம்மா. ஜீவா, நான் எங்க அண்ணன் கூட போய்க்கிறேன். சரி சிந்து. பாய்மா. அப்பாட்ட சொல்லிருங்க, எங்க அம்மாட்டையும் சொல்லிருங்க. சரிடி, நாளையில இருந்தாலும் சீக்கிரம் எழுந்து வெளியே வா. ரூம்குள்ளே இருக்க. உங்க அப்பா உங்க அண்ணன்கள்லாம் அப்பா பார்க்கல பாப்பா பார்க்கலன்னு புலம்பிட்டு போறாங்க. சாரிம்மா, இன்னைக்கு லேட்டு. நாளையில இருந்து சீக்கிரம் எழுந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் போ. சரத் அப்பையில இருந்து வெளியே நிக்கிறான். சரிம்மா. ஜீவா, அத்தை. ஆபீஸ் கிளம்பிட்டியாயா? கிளம்பிட்டேன் அத்தை. சரியா, திரு இப்பதான் கிளம்புறான். நீ திருக்குள்ளே கார்ல போயிடு. சரிங்க அத்தை. வாரேன் அத்தை. சரியா. ஹாய். என்னங்க, ரத்னவேல் குடும்பத்தை பாத்துட்டீங்களா? கூட்டு குடும்பம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த வீட்ல காசு பணத்துக்கோ அன்புக்கோ எந்த குறையும் இல்ல. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் நீங்க வள்ளியக்கா யாருன்னு கேட்கலாம். அவங்க தாங்க இந்த வீட்டுக்கு எல்லாமே வேணா யாருன்னு கேக்குறீங்களா? இந்த வீட்ல ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் மரகதத்தை பாத்திருப்பீங்க. மரகதத்துக்கு என்ன ஆசைனா, இந்த வீட்டுக்கு நம்ம மகளை அப்படியே மருமகளா ஆக்கணும்னு. ஏன்னா இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு மருமகளா வர வர இவங்களை யாரும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடக்கூடாதுல, அதுக்காக வீராவுக்கே நம்ம மகளை கட்டி கொடுத்து மூத்த மருமகளை ஆக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ரத்னவேல் சின்ன பொண்ணுக்கு இப்பவே கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு திட்டி நம்ம வீராவுக்கு அந்நியத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதாங்க மதிவதனி. இப்ப மரகதத்துக்கு என்ன ஆசைனா, திருவை நம்ம பொண்ணுக்கு கட்டி கொடுத்தணும்னு. இந்த ஆசை நடக்குமா நடக்காதா பார்க்கலாம். அப்புறம் நம்ம வீட்டு மூத்த மருமக மதிவதனி, அவங்க எல்லாத்துக்குமே செல்லங்க. அவங்க சொல்றதாங்க இந்த வீட்டுல மிச்சம் 3 தம்பிகளும் சிந்துவும் கேட்பாங்க. அண்ணியோட பவர்ங்க இந்த வீட்டுக்கு செல்ல மருமக. ஓகே ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாரையும் பார்த்திருப்பீங்க, புரிஞ்சிருக்கும். அடுத்து வாங்கங்க, நமக்கு பிடிச்ச இன்னொருத்தவரோட குடும்பத்தை பார்க்க போலாம். வாங்க வாங்க போலாமா? யார் வீடுன்னு பாக்குறீங்களா? வாங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஹாய். இவங்க தாங்க நம்ம ராம். இந்த வீட்டுக்கு ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை இவர் மட்டும்தான். ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு. இவரை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா இத கேளுங்க. காதல் மன்னன். உண்மைதாங்க. இப்போ வரைக்கும் இவர் எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்துனதில்ல. இவர் பின்னாடிதான் பொண்ணுங்க சுத்துவாங்க. ஆனா இவர் அதெல்லாம் கண்டுக்கறதில்ல. ஏன் கேக்குறீங்களா? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ண நான் இன்னும் பார்க்கல. எப்போ பாக்குறேனோ அந்த பொண்ணு தாங்க எனக்கு எல்லாம். விட மாட்டேன். கேட்டுக்கிட்டீங்களா? அப்புறம் இவரோட அப்பா ராம், உங்க அப்பாவை கூப்பிட்டு நீங்களே பேசிருங்க. ஓகே. அப்பா. ராம், ஆபீஸ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்ப்பா. என்னப்பா கோயிலுக்கு போறியா? ஆமாண்டா. அதானே ஒயிட் அண்ட் ஒயிட் என்னடான்னு பார்த்தேன். என்னடா பண்ண? உனக்குலாம் நல்ல புத்தி வரணும்ல. நல்ல புத்தியா? ஆமாண்டா. எப்ப நீ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமிய கூட்டிட்டு வர போறியோ அது வரைக்கும் நான் கோவிலா சுத்த வேண்டிதான். அப்பா வேண்டாம்ப்பா. இப்பவே சுத்தி ஓ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வந்ததும் அப்புறம் கோவிலா சுத்த கிளம்பிடு. அடே போடுவா. என்னடா அந்த அளவுக்கு உன் கூடயே நான் இருக்கேன்னு சொல்றேன்ப்பா. சொல்லுவேன். அடே வாங்குவா பாத்துக்கோ. இந்த வருஷமாவது ஒழுங்கா ஒரு பொண்ணை பாக்குற, லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்கிற. லவ்வா? வேண்டானா சொல்லு. எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணா என்கிட்ட காமி. அவங்க வீட்டுல பேசி சம்மதம் வாங்குறது என் பொறுப்பு. ஜாம்னு கல்யாணம் கட்டி வச்சிடறேன். ஏன்பா? இத்தனை நாள்டா ஓ மூஞ்சியே பாத்துட்டு இருக்க. உங்க அம்மா உன்ன குழந்தையிலே விட்டுட்டு போயிட்டா. அப்பையில இருந்து உன் மூஞ்ச பாக்குறேன்டா. பாரு, உன் மூஞ்ச பார்த்து மண்டையில முடி போரும் கொட்டிருச்சு. ஏன்பா அதனாலயா கொட்டுச்சு? டேய் சரி உனக்கு என்ன? சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? அதேதான். ஓகேப்பா. எப்போ எனக்கு ஒரு பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருக்கோ அப்போ உன்கிட்ட வந்து சொல்றேன். சொல்லுடா. அப்பா லவ்வுக்கு நிறைய ஐடியா குடுக்கறேன். அப்பா. டேய் என்னடா அப்பப்பா அப்பான்னு எனக்கு பெரிய ஆள் ஆக்குற? நான் என்ன சொல்லிருக்கேன்? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு. ஓகே? சரிதாயா. டேய் என்னடா பொசுக்குன? அதான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேல. இதெல்லாம் நீ கல்யாணம் கட்டிக்கிற வரைக்கும் தான். அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன்டா. பாக்கலாம்ப்பா அது எப்போ நடக்குதுன்னு. சீக்கிரமே நடக்கும்டா. உனக்குன்னு ஒருத்தி இனிமேலா பிறக்க போறா? ஏற்கனவே பிறந்திருப்பா. சீக்கிரம் பாப்ப, சீக்கிரம் கட்டிக்குவ. நான் சொல்றேன்டா. சொல்லு இததான் வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்க. சரி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன், கவனமா இரு. டேய் சீக்கிரம் வா. நீதான் ஜிம்முக்கு போவியே, போ இன்னும் உடம்பு கிண்ணன்னு வச்சுக்கோ. போடா. ஹலோ,
என்னடா இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்காதீங்க. அவங்க ஏற்கனவே சொன்னதாங்க, ரெண்டு பேரும் அப்பா மகனா பழகுறத விட நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்கங்க. ரெண்டு பேரும் எந்த விஷயத்தையும் மறைச்சிக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம என்னெல்லாம் ஷேர் பண்ணலாமோ, எந்த அளவுக்கு உரிமையா இருக்கலாமோ அதே மாதிரி தாங்க ரெண்டு பேரும். சரிங்க, ராம்க்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ராமோட அப்பாவுக்கு உலகமேவும் நம்ம ராம் மட்டும்தான். சரி சரி வாங்க, அடுத்து உங்களுக்கு பிடிச்ச முக்கியமான ஒரு ஆளு பார்த்துட்டு வந்துடலாம். போலாமா? என்னங்க இவங்க யாருன்னு பாக்குறீங்களா? இவங்க தாங்க நம்ம சேஷா. சேஷாவும் நம்ம ஒரு நிமிஷம் யாருன்னு பாருங்க. அடியே இன்னும் என்னடி பண்ற? வாடி, லேட் ஆயிடுச்சு. இன்டர்வியூக்கு போணும், சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னா. ஏய் லேட் ஆயிடுச்சுடி. இதோ இதோ வந்துட்டேன். வாடி. வந்துட்டேன்டி. ஏன் கத்திக்கிட்டே இருக்க? நீ தானே சொன்ன கரெக்டா டைம்க்கு போனேன்னு. அதுக்காக சாரி கட்டிட்டு வந்தேன். ஓகேவா? எனக்கு நல்லா இருக்கா? சூப்பர் டி. சரி சரி வா கிளம்பலாம். என்னங்க ஒரே குழப்பமா இருக்கா? யார் இவங்க தானே? இவங்க தாங்க நம்ம சிவானி. புரியுது புரியுது. என்னடா ரத்னவேல் வீட்ல சிந்துன்னு ஒருத்தவங்களை காமிச்சீங்க, இப்போ அதே ஆள சிவானின்னு காமிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தாங்க இருக்காங்க. ஆனா இப்ப நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. சிந்துக்கும் சிவானிக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் கிடையாது, உறவு முறை கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அவங்க யாரோ இவங்க யாரோ. சொல்லுவாங்கல்ல இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு, அதே மாதிரி தாங்க. அங்க சிந்து, இங்க சிவானி. சேஷா வேலை கிடைச்சிரும்லடி? கண்டிப்பா கிடைக்கும்டி, நம்பிக்கையா போலாம். சிவானி சொல்லுடி, எவ்வளவு சொத்துக்கு நீ அதிபதி, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இப்படி உன்னை தனியா விட்டுட்டாங்கல்ல? ஏய் வேணாண்டி, அத பத்தி பேசி பேசி டென்ஷன் தான் ஆகும். விட்டு. இனி எனக்கு நான் தான், வேற யாரையும் நான் நினைக்கிற மாதிரி இல்ல, யார் மேலேயும் நம்பிக்கையும் வைக்கிற மாதிரி இல்ல. போதும்டி, லைஃப்ல ரொம்ப கத்துக்கிட்டேன். இனி தன் கையே தனக்கு உதவி. சரி வாடி கிளம்பலாம். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. தனியா வீடு எடுத்து தங்குறாங்க. ரெண்டு பேருமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்றாங்க. இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றது இதெல்லாம் எப்படி என்னன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், சிந்துக்கும் சிவானிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தாங்க இவங்க ரெண்டு பேரும். ஓகேங்களா? வாங்க வாங்க, இவங்க இன்டர்வியூக்கு போகட்டும். வாங்க நம்ம அடுத்த குடும்பத்துக்கு போலாம். வாங்க வாங்க, இது யாரோட வீடு, உள்ள யார் இருக்கான்னு போய் பாத்திரலாம். பாலா, பாலா என்ன பண்ற? என்னங்க? நம்ம பையனை எங்க? வீட்ல இங்கதான். எங்க இருக்கான்? மாடு சொல்லாம கொள்ளாம வெளியே ஓடிட்டான் போல. என்னங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்க. என் நேரம் இவன் கூட மல்லு கட்டுற மாதிரி இருக்கு. ஆமா பாலா, வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்திட்டு அலையறான். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையும் பாழாக்க வேண்டிதான். என்னைக்கு உன் மகன் ஒழுங்கா வேலைக்கு போய் ஒழுங்கா சம்பாத்தியம் பண்றானோ அன்னைக்குதான் இந்த பொண்ணு கல்யாணம் இதெல்லாம் பேசணும். என்னங்க அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா மாறிடுங்க. பாலா, இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. கல்யாணம் முடிச்சா மாறிடும், பொண்ணு வந்து திருத்திடுவா, இதெல்லாம் ஆஹா. என்ன பொண்ணை பெத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மகனை திருத்தருக்கு தான் இங்க அனுப்புறாங்களா? நல்லா வாழ்றதுக்கு நம்மளும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கோம், மறந்துடாத. சரி சரி நான் ஒண்ணு சொல்லல. என்னங்க இவங்க யாருன்னு பாக்குறீங்களா? இவர் மாணிக்கம், அவங்க பாலா. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான். நான் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இவங்களுக்கு வச்ச பேர் இதாங்க, மாணிக்கம் பாலா. அதனால மாத்துறதுக்கு மனசு இல்ல. ஓகே தானே? சரி சரி பாலா மாணிக்கத்தோட பையன் பொண்ணை பாத்துடலாமா? இவர் தாங்க இவங்களோட பையன். இவரோட பேரு மருது. டேய் மருது, எங்க போன? எங்க பக்கத்துல தான். இவங்க தாங்க நம்ம வாசுகி, மருதுக்கு ஒரே தங்கச்சி. மா அடியே, லீவுக்கு வந்து 4 நாள் ஆச்சு. எப்ப ஊருக்கு கிளம்புற? நாளைக்கு கிளம்புறேமா. வாசுகி, படிப்பெல்லாம் நல்லா போகுதுல, உனக்கு காலேஜ் பிடிச்சிருக்குல? அதெல்லாம் பிடிச்சிருக்குப்பா. பிடிக்காம எப்படி இருக்கும்? அண்ணே ஏய் வாய மூடு. துட்ட நல்ல லட்ச லட்சமா செலவு பண்ணி மெடிக்கலுக்கு படிக்க வைக்கிறாங்களாம். மேடம் இப்ப ரொம்ப படிக்கணும்னு அவசியம் பாரு. கோல காலத்துல கல்யாணம் பண்ணி அனுப்பி விட வேண்டியதானே? டேய் மருது, உங்களுக்குலாம் இப்ப தெரியாதுப்பா. என் பேச்ச மீறி ஊட்டியில போய் காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது வில்லங்கத்தை கொண்டு வருவா, அப்ப தெரியும் என்னோட அருமை. பாக்குறேன்டி, நீ ஊட்டியில போய் காலேஜ்ல படிக்கிறியா இல்ல என்ன பண்றேன்னு. அண்ணே ஏய் வாய மூடு. இந்த வீட்ல யாரு நான் சொல்றத கேக்குறா? எல்லாம் உன் இஷ்டம், உனக்கு தான் பிடிச்சதான் செய்வாங்க. ஷை வெறுப்பா இருக்கு. அண்ணே அப்பா.
விடுடா, அவன் என்ன பேசுறது புதுசா. சரி சரி, நீ காலேஜுக்கு கிளம்புற வேலையை பாரு. சரிங்கப்பா. இதாங்க வாசுகி குடும்பத்துல உள்ள பிரச்சனை. உங்க அண்ணனுக்கு படிப்பு மண்டையில ஏறல, அதனால 3 வருஷம் காலேஜோட அப்படியே நிப்பாட்டிட்டான். வெட்டியா ஊர் சுத்தி நேரத்தை போக்குறான். தங்கச்சியே மெடிக்கலுக்கு படிக்க வச்சிருக்காங்க, அது அவனுக்கு உறுத்துது. ஆம்பளை பிள்ளை நாமளே படிக்கிற, பொம்பளை பிள்ளை படிக்கவான்னு. சரி ஓகேங்க, நாளைக்கு வாசுகி ஊட்டி கிளம்புறாங்க. அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். வாங்க வாங்க, இன்னொரு குடும்பம் கிராமத்துல இருக்காங்க, அவங்களையும் பாத்துடலாம். யோ யோ மனுஷா நில்லையா? யோ இவங்க யாருன்னு பாக்குறீங்களா? இவங்க பேரு பாக்கியம். இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க யாரு, இவங்க யார கூப்பிடுறாங்க, அந்த பொண்ணு யாரு, இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஓரளவுக்கு கதை புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டிப்பா நான் வர மாட்டேங்க. இந்த மாதிரி வந்து பேச மாட்டேன். எப்பவும் போல அது வாட்டு கதை மூவ் ஆகும். அப்புறம் நீங்க கேட்கலாம், நான் என்னடா இங்க வந்திருக்கேன் கதைக்கு போகலையான்னு. என்ன நாளையில இருந்து கதையில பாக்கலாங்க. அப்புறம் ரத்தனவேல் குடும்பம் கூட்டு குடும்பம், வாசுகி அவங்க மட்டும் தனி குடும்பம், நம்ம ராம் சிங்கிள் பேரண்ட் அவங்க குடும்பம், அப்புறம் சிவானி சேஷா அப்பா அம்மா கூட இல்லாம தனியா அவங்களோட இதை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இங்க கிராமத்துல அவங்களோட குடும்பத்தை நாளைக்கு டீடைலா பார்க்கலாம். இவங்க மட்டும் இல்லங்க, அடுத்த ஊட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சொந்தக்காரங்க, அப்படி நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அம்மா அவங்க பொண்ணு பையன் மேல வச்சிருக்கிறது, அப்புறம் பாட்டி அவங்க பேரன் பேத்தி மேல வச்சிருக்கிறது, அப்பா மக மேல வச்சிருக்கிறது, எல்லாமே லவ் தாங்க. இந்த மாதிரி நம்ம லவ் சொல்லிட்டே போலாம். அதாங்க ஒரு சொல்லில் உலகம், உலகெல்லாம் ஒரு சொல். என்னன்னு கேக்குறீங்களா? அதான் காதல். ஆனா முன்ன புண்ண தெரியாம ஒருத்தவங்கள பார்த்ததும் அழகாய் பூக்கும் பாத்தீங்களா, அதாங்க அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். அப்படி பூக்கிற காதல் எவ்வளவு அழகா இருக்கு, ஆழமா இருக்கு. அந்த அன்பு பாசம் எல்லாத்தையுமே பார்க்கலாம். உங்களுக்கு இந்த அறிமுக எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு. பாய், நாளைக்கு பார்க்கலாம். காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுது.